வச்சிடுறோம். ஆனால் பாவியான ஸ்திரீ மாதிரி தொடர்ந்து அவள் பார்த்த முத்தம் செய்யலை, தொடர்ந்து கர்த்தரை தேடவில்லை, தொடர்ந்து கர்த்தரை பார்த்து நம்ம இல்லை, தொடர்ந்து அவருக்கு உயர்ந்தது அந்த பரிமள தைலம் ஒரு காஸ்ட்லி தான், அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்ததை கர்த்தருக்கு கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையில் உயர்வானது ஒன்று, என்னுடைய மேன்மையான எல்லாம் கர்த்தருக்கு என்று நம்ம யாருமே கொடுக்கல. நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இதோ ஒன்று இது ஆண்டருக்கு, இதோ ஒன்று இது ஆண்டருக்கு, இந்த டைம் ஆண்டருக்கு, ஏதோ இந்த இந்த நேரம் ஆண்டருக்கு கொடுத்தா போதும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்திரீ தன்னை திருப்பி உயர்ந்ததை தான் ஆண்டவர்கிட்ட கொடுத்தார். அதே மாதிரி தான் அந்த விதவை ஸ்திரீ தன் இடத்துல ஜீவனுக்கு வச்சிருந்த அந்த 2 காசை தான் காணிக்கையாக போட கர்த்தருக்கு என்று போட்டான். ஸோ தன் இடத்துல இருக்கிற ஒரு உயர்வானதை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் அதை வந்து கனப்படுத்துகிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர் பார்க்கல. ஆனால் நம்ம வந்து பரிசீலனை மாதிரி ஏசு கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வச்சிடக்கூடாது. தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்றவர்களாக, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு நான் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் விட்டு விலகி போயிடக்கூடாது. அதுதான் இந்த பேசேஜில் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும் நீ நம்ம கர்த்தருடைய பார்த்து தேட 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 இயேசுக்கிட்ட நீங்கள் இருக்க 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 உங்கள் பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த உலகத்திலே செய்யும்போது கேவலமான பாவத்தை செஞ்சுட்டேன், அதனால இந்த கர்த்தரை தேடவும் இயேசுங்கிற பேரை சொல்லவும் நான் தகுதியற்றவ அப்படின்னு சொல்லி அவரை விட்டு நீங்கள் போயிடவே கூடாது. தைரியமாய் கிருபாசனத்தில் வரணும். அப்போ தான் நமக்கு இறக்கம் கிடைக்கும். பிசாசான பாவத்தை சொல்லி கர்த்தரை விட்டு அவனை பிரிக்க தான் பார்ப்பான். உங்கள் குறைகள் உங்கள் பாவங்களை ஃபஸ்ட்டு உணர்கிறவர்களாக நாம் இருக்கணும். முதல்ல அந்த பாவியனுக்கு தேடி வந்தா, ஏசு இருக்கிற இடத்துக்கு வந்தா, அப்படி அவள் கடந்து போகலை. முதல்ல உணர்ந்தனால தான் கண்ணீர் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவள் பரிமள தைலத்தை தன்னிட்ட இருக்க உயர்வானதை கொடுக்குறா. ஃபஸ்ட்டு குறைய சொல்லி அழுகுறா, அப்புறம் தான் உயர்வானது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. அடுத்தது வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ என்றார். ஓகே, இன்னைக்கு நான் இந்த மெசேஜை நான் நார்மலாக தான் எடுத்தேன். ஆனால் இந்த உலகம் வந்து இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி கொண்டு இருக்கிறது இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைங்க நமக்கு வந்து வேலண்டைன் எதுவாக இருக்கும்? ஜீசஸ் வந்து நம்மளுடைய வேலண்டைனா, நம்முடைய காதலரா? இந்த பாவியான ஸ்திரீக்கு வேலண்டைனா யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் சொல்கிறார், நமக்கு எல்லாரும் தெரியும் காட்ஸ் லவ்னா என்ன நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல பாவியான ஸ்திரீ காட் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தா அப்படின்னு ஏன் சொல்கிறார்? இவன் அநேகம் அன்பு கூர்ந்தாலே சொன்னாரா? மிகுதியாய் அன்பு கூர்ந்தா சொன்னாரா? அநேகமாய் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. பாருங்க, அந்த இயேசு கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கிறத இயேசு வந்து ஹானர் பண்ணுவார் உண்மையா. அதான் பிரதான கற்பனை அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கா தெரியுமா? முதல் கற்பனை பிரதான கற்பனை எங்ககிட்ட போய் கேட்குறீங்களே. அதுக்கு முன்னாடி ஒன்று வருமே, Luke 10:27. கரெக்டு தான். ஆனால் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் நீங்கள் சொன்னது. Luke 10th chapter 27th verse. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, அதுக்கப்புறம் தான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றான். இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டாலே நியாயப்பிரமாணத்தை அதை கொலை செய்யாது, இப்போ களவு செய்ய எல்லாமே அடங்கிடும். இந்த 2 நம்ம ஃபாலோ பண்ணாலே மற்ற எல்லாமே அடங்கிடும். அதனால தான் பரிசேயர்கள் நியாயப்பிரமாண புத்தகத்தை கையில் வச்சுருந்தாங்க, ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறலை. இந்த ஸ்திரீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாமே அவளுக்கு வந்து செய்யாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்தார், மன்னிக்கப்பட்டுச்சு எல்லாமே. ஸோ நம்ம தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூற அதை நான் சொல்கிறேன். கட்டளைகள் கற்பனைகளை ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டளைகள் கற்பனைகள் படிச்சுட்டு எப்படியாவது நான் ஃபாலோ பண்ணி நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் காலோட பார்வைக்கு அப்படின்னா நம்ம ஃபெயில் தான் போவோம். முதல்ல நான் தேவனிடத்தில் அன்பு கூறும். இயேசுக்கு இது பிடிக்குமா? நான் வாழ்கிற வாழ்க்கை இயேசுக்கு பிடிக்குமா? நான் செய்கிற விஷயங்கள் இயேசுக்கு பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் நிதானித்து அந்த ஸ்டோரி ஒன்று சொல்கிறார் பார்த்தீங்களா? 50 வெள்ளிக்காசு 500 வெள்ளிக்காசு.
அதில் யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்படுச்சு அப்படின்னு சீமோனை கேட்குறப்போ அவன் நிதானித்து சொன்னான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ இன்றைக்கி நம்ம ஏசுகிட்ட அன்பு கூறுறது ஏதோ சர்ச்சைக்கு வரதும் பாட்டு பாடுறதும் ஒரு பிரசங்கிக்கப்படுறதும் கிடையாது. எவ்வளோ நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க, நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, நிறைய பேர் கதை சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இயேசுக்காக தனியாய் வாழ்கிறவர்கள் தான் அன்பு கூற முடியும். ஸோ எவன் இயேசுக்கிட்ட அன்பாக இருக்கானோ அவன் அங்கீகரிக்கப்படுவான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுதான் நான் முடிக்க போகிறேன். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்லி, இயேசுவை தெரியும் சொன்னவன் யூதாஸ் இஸ்காரியோத், தெரியாது சொன்னவன் பேதுரு. தெரியும் சொன்னது பொய்யா உண்மையா? உண்மை. தெரியாதுன்னு சொன்னது பொய். ஆனால் செத்தது யாரு? உண்மையை சொன்னவன். ஏன்னா அவன் உணர்ந்துட்டு காட் கிட்ட வரலை, செத்து போயிட்டான். ஐயோ அவர்கிட்ட போனால் என்ன ஆகுமோ அப்படின்ட்டு அவன் மறித்து போயிட்டான், தற்கொலை பண்ணி செத்துட்டான். ஆனால் தெரியாதுன்னு சொன்ன நம்ம ஆள் என்ன பண்ணாருன்னா இயேசு இருந்த கூட்டத்திலேயே சுற்றிட்டு இருந்தார். இல்லையா? ஏன்னா அவன் இயேசு நேசிச்சாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை அவருக்காக அவன் வாழ முடியாமல் போயிடுச்சு. தெரியாது சொல்லிட்டு ஓடிட்டான். அப்போ என்ன சொல்கிறாங்க கூட இருக்கவங்க, உன் பேச்சு அவர் பேச்சு மாதிரி தான் இருக்குது, நீ அவன் தான் சொல்கிறாங்க. இல்லை எனக்குலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். ஆனாலும் இயேசு மரித்து உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமானார் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு மகத்தான தரிசனமானார். அவள் போய் சொன்னதுக்கப்புறம் பேதுரு யோவான் ஓடி போகிறாங்க. ஏன் பேதுரு ஓடி போகணும்? தெரியாதுன்னு சொன்ன போய் பார்க்க போயிருக்காரு. அவனுக்கு எவ்வளோ, ஆனால் அவனுக்குள்ள என்னது அதெல்லாம் இல்லை, இயேசு பார்த்துருவான் அப்படின்னு போகிறான். அதுக்காக அவன் இயேசு நேசிக்கலை அப்படின்னு இல்லை, அவன் இயேசு நேசிச்சிட்டே இருந்தான். ஏதோ அவன் வாழ்க்கையில் இயேசுவை தெரியல அப்படின்னு சொல்லி அவன் பொய் சொல்லிட்டான். அது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், இயேசு இருக்கிற கூட்டத்திலேயே சுற்றிட்டு இருந்தான். லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கண்டிப்பாக தெரியும் இவன் பேதுரு இயேசுவை நேசிக்கிறான்னு இயேசு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு இயேசுக்கு தெரியும். ஆனால் சில நேரத்தில் இயேசுக்காய் வாழ முடியாமல் நம்ம இருப்போம். எல்லோரும் 100% வாழ்ந்திருக்கவே முடியாது. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது விழுந்திருப்போம். அதுக்காக யூதாஸ் இஸ்காரியோத் மாதிரி இயேசு விட்டு விலகி மரணத்துக்கு போயிடாதீங்க. பரிசேயன் மாதிரி இயேசுவை நேசிக்காமல் விட்டுறாதீங்க. பாவியான ஸ்திரியாக இருந்தாலும் இயேசுவை நேசித்தா ஆண்டவர் எந்த பேசட்டும் அப்படி சொல்ல, இவை எனக்கு மிகுதியாய் அன்பு கூர்ந்தான். ஆண்டவர் ஒரே விஷயம், நம்ம இயேசுவை நேசிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா நீங்கள் என்ன நேசிங்கன்னு அவரை மட்டும் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம நான் நேசிக்கிறேன் ஆண்டவர், உங்களை உமக்கா நான் என்ன செய்யணும், நான் நேசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நம்ம சொல்லி ஒப்பு கொடுத்த மாதிரி நம்ம யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அவரோட அன்பு மட்டும் தான் நமக்கு வேணும். நம்மளாம் செல்ஃபிஷ். நம்ம அவர் அன்பாக இருக்கணும், நம்ம இயேசுக்கு அன்பாக இருக்கணும்னு யாருமே வாழ்ந்ததே கிடையாது. சீரியஸ் தான். அதெல்லாம் ஆண்டவர் என்னை கேட்குறாரு. இந்த பாவியான ஸ்திரீ மிகவும் அன்பு கூர்ந்தாலே, இங்கே இருக்கிற யாராவது ஆண்டவர்கிட்ட டெய்லி நான் உங்களை அன்பு கூறுறேன் ஏசப்பா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சேரலாக இருப்போமா? பேதுரு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டவர் கேட்குறாரு. அந்த பந்தியில் அங்கேயும் ஒரு சாப்பாடு விஷயம் நடக்குது. இதான் முடிக்க போகிறேன். யோவான் 21:15. 3வது முறையாக இயேசு தரிசனம் ஆகிறாரு சீஷர்களுக்கு. அப்போ பேதுருக்கிட்ட தான் ஆண்டவர் கேட்குறாரு ஒரு கேள்வி. 21:15. உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். அடுத்து 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையே அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அவன் 3 தடவை மறுதளிச்சான்ல, ஆண்டவர் இங்கேருந்து பிடிக்கிறாரு. அவன் சரியான ஆண்டவர், நீங்கள் அவனே பாவம் போய் ஏதோ உங்ககிட்ட நிற்கிறான். நம்மளால நிற்போமா? இப்போது நான் பாபனை பார்த்து ஒரு கூட்டத்தில் என்னை கேட்குறாங்க, அவர் தெரியுமா? ஐயா அவர் எனக்கு தெரியாது சொல்லி நான் ஓடிடுறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சர்ச்சுக்கு அவர் எங்கே உட்காந்துருக்கா, அவர் உட்காந்துட்டே இருக்கிறேன். அப்போது அப்படிதான் பேதுரு பண்ணான். அவனுக்கு தெரியுன்னு சொன்னால், ஆனால் அவர் இருக்கிற இடத்துல தான் இருந்தான். ஏசு இருக்கிற இடத்துல தான் பேதுரு இருந்தான். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்கிறான். ஒரு தடவை 2 தடவை சொல்கிறேன். பார்க்குறதுனா அவர் தெரியுமா, உங்களுக்கு அவர் தெரியுமா, எனக்கு தெரியல, எப்படி இருக்கும் பாருங்க ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா. ஆனால் அவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறான். இது பேதுரு என்ன நினச்சிருப்பான்னா, பரவாயில்ல அவர் என்ன நினைக்கட்டும், நான் அவர் கூட தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். அதான் ஆண்டவர் பார்க்குறாரு.
அதுதான் நம்ம செய்த தவறுகளை ஆண்டவர் வந்து வருத்தப்படுவார், நம்ம மாற்றிக்கணும்னு அவர் நினைப்பார். ஆனால் நம்மளை விட்டு போயிடணும், இந்த பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிடணும்னு அவர் ஒரு காலம் நினச்சதே கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளோ பெரிய பாவியானாலும் சரி, எவ்வளோ பெரிய குறைவுள்ள ஸ்திரியானாலும் சரி, எவ்வளோ பெரிய தரக்கெட்டவளாக நம்ம இருந்தாலும் சரி, இயேசுவின் பாதத்தில் நம்ம உட்கார 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 அவர் மீது நீங்கள் அன்பு கூற தான் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். அது ஜென்ரேஷனல் பாவமாக இருந்தாலும் சரி, தலைமுறை செய்த பாவமாக சரி, நீங்கள் இயேசுவோட பாதத்தில் இருக்கும்போது தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். இந்த இடத்துல 3 டைலாக் சொல்கிறார். ஃபஸ்ட்டு, இங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீ அதிகமாக அன்பு கூறுறாயா அப்படின்னு பேதுருவை பார்த்து கேட்குறாரு. அடுத்தது, நீ அன்பு கூறுகிறான்னு கேட்குறாரு. திருப்பி வந்து, நீ நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ தான் அவன் மனசு தூக்கப்பட்டு, நீ எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா வந்து மனசு கஷ்டப்படுறான். இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு ஒரு கேள்வி, 2 கேள்வி. நீ பாவியாக இருந்த போது நீ என் பாத்தில் வருவியா, இல்லை நீ நேசிப்பியா? பரிசேயன் கூப்பிட்டும் இன்வைட் பண்ணியும் கர்த்தர் எதிர்பார்த்த மாதிரி அவன் அன்பு கூறல. நீங்கள் இயேசுவை அறிந்த போதும் இயேசு எதிர்பார்த்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு உங்களை கேட்டு பாருங்க. இன்னொரு விஷயம், பேதர்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் காட்டி நீ அன்பு கூறுறாயா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு சேர்லையும் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கேட்குறாரு, இங்கே இருக்கிற எல்லாரையை காட்டிலும் நீ என் மேல் அதிகமாக அன்பு கூறுகிறாயா? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் தனியாக கேட்குறாரு, இங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் எனக்கு நீ அதிகமாக அன்பு கூறுகிறாயா அப்படின்னு கேட்குறேன். இந்த நேரங்களில் இயேசு உங்களுடைய வேலண்டைனா அதை நீங்கள் யோசிச்சு பார்ப்போம். கண்களை மூடலாம். ஏசப்பா